ஓம் ஸ்ரீ லோக பகவத்யே நம. லலிதா திரிபுரசுந்தரியே நம. அனைவருக்கும் அகமும் புறமும் பசுமை நிறைந்த அன்பான வணக்கங்கள். லோக பகவதி ஆலயத்திலே சர்வ குரு பீடம், சகல குரு பீடம் என்று சொல்லக்கூடிய இந்த பீடமானது அமைந்துள்ளது. எல்லாருக்கும் லோகத்திலே ஒவ்வொருத்தருக்கும் குரு இருப்பாங்க. அதாவது குலகுரு, குலமாதா, குல தெய்வம் என்று இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஆனால் அது நமக்கு தெரியாமல் நிறைய பேர் இருக்கும். அதை பற்றி என்ன விஷயம்னு இன்னும் அறியாமலும் நாம் பலரும் இருக்கிறோம். ஆக நம்முடைய லோக பகவதி ஆலயத்தில் ஒரு தனி சிறப்பு என்னவென்றால், சகல குரு பீடம் என்று சொல்லக்கூடிய இந்த பீடத்திலே நின்று பிரார்த்தனை செய்யும் பொழுது அவரவருடைய குருமார்கள் அவரவருக்கு பிரத்யட்சமாக இங்கு இருந்து அனுகிரகம் செய்கிறார்கள். இந்த ஆலயத்திலே அமையப்பட்ட இந்த குரு பீடத்திலே கருங்கல்லினால் ஆன அழகிய எந்திரம் பிரதிஷ்டை செய்து இதிலே சகல குருமார்களையும் அவாகனம் செய்து இந்த இடத்திலே பூஜிக்கப்படுகிறது. ஆக அனைவருக்கும் குரு கடாட்சம் என்பது மிக அவசியம். இந்த உலகத்திலே அனாதை என்ற ஒரு வார்த்தை பயன்படுத்துகிறார்கள். கண்டிப்பாக தாய் தந்தை இல்லாதவர்கள் அனாதை என்று சொல்கிறார்கள். கிடையாது. நிஜத்திலேயே அனாதை என்ற வார்த்தை யாருக்கு பொருந்தும் என்று பார்த்தோமானால், குரு இல்லாமல் எவன் ஒருவன் வித்தைக்கு முயல்கிறானோ அவன்தான் கண்டிப்பாக அனாதை. ஆக குருவோடு, குரு ஆசீர்வாதத்தோடு தொடங்கும் எந்த காரியமும் நமக்கு ஜெயமாக அமையும். எனக்கு யாரு குருனே தெரியல, நான் என்ன பண்றது அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கூட உங்களுக்கு நல்ல குருவை காண்பித்து கொடுக்கக்கூடிய, அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு ஸ்தலமாக நம்முடைய லோக பகவதி ஆலயத்திலே இந்த குருபீடம் அமைந்திருக்கிறது. அனைவரும் அனுகிரகம் பெறுக, குரு அருள் பெறுக. சிவோகம். ஓம் ஸ்ரீ லோக பகவத்யை நமः.